அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம ஐஸ்வர்யா வீட்டில் பூத்த பூக்கள் தான் இது. நம்ம கொடுத்த எல்லா கட்டிங்ஸுமே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்ததுன்னு சொல்லி எனக்கு எல்லாமே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். உண்மையிலே எனக்கு கட்டிங்ஸ் அந்தளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கலங்க. ஆனால் நம்ம கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபருமே ரொம்ப நல்லா வருதுன்னு எனக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இப்போ ஐஸ்வர்யாவோட செடி கட்டிங்ஸு, சீட்ஸ் எல்லாமே எனக்கு வராததுக்கு காரணம் இருக்குங்க. தண்ணி ஊற்றுறது நான் கொஞ்சம் பார்த்து ஊற்றுறது இல்லை. ஏன்னா நான் விதை போட்டு வந்துடுறேன். அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க டியூப் மூலயமா அடிக்கும்போது அந்த ஃபோர்ஸில் வர செடிகள் விதைகள் அப்படியே வேஸ்ட் ஆகிடுதுங்க. அது அவங்களுக்கும் ஞாபகம் இருக்க மாட்டேன்னுது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்காமல் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அடிச்சிடுறாங்க. நான் போய் செய்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் சரி வர மாட்டேன்னுதுங்க. குனிய வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு ரிசல்ட்டு கொடுக்கல. ஆனால் என்னுடைய ஐஸ்வர்யாவுக்கு ரிசல்ட்டு கிடச்சல ரொம்ப சந்தோஷம். இந்த பாருமா பவளமல்லி நீ வாங்கி கொடுத்த செடி மரம் மாதிரி வந்தாச்சு. இன்றைக்கி நான் அதை இடம் மாற்றி வைக்கிறேம்மா. அது பக்கத்து காம்பவுண்டில் போட்டதில் கொஞ்சம் நிறைய பக்க கிளைகள் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி எடுத்து நம்ம வேறு இடம் மாற்றி வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேம்மா நான். அப்படியே ரோஜா பாருங்கள் கட்டிங்ஸ்லாம் ரோஜா எல்லாமே கவாத் பண்ணி விட்டுருக்கேன். சில செடிகள்லாம் நம்ம பன்னீர் ரோஸ் பூத்துட்ருக்காங்க. நிறைய ரோஸ் வெரைட்டி வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. செம்பருத்தி பூக்கள் இப்போ இடம் மாற்றி வச்சதில் அந்தளவுக்கு பூக்கள் கொடுக்கல. ஆனால் ரோஸ் வெரைட்டி என்னை சந்தோஷப்படுத்திகிட்ருக்காங்க. நிறையா கலரில் பூக்கள் பூத்துகிட்டே இருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. அப்படியே பாருங்கள் ரோஸ் செடியுடைய வளர்ச்சிகள் நம்ம கவாத் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நான் ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி கட் பண்ணியே வச்சுருக்கேன். கட்டிங்ஸ்லலாம் வருமானு தெரியல. இருந்தாலும் கவாத் பண்ணுறத நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே அந்தந்த தொட்டிலேயே அப்படியே நான் நட்டுடுறேங்க. நம்ம காஸ்மோஸ் பூக்கள் அதிகமாக பூத்துட்ருக்காங்க. விதைகள் நிறையா உருவாகிட்டே இருக்காங்க. தினம் தினம் விதைகள்ன்ற மாதிரி டெய்லி விதைகள் கிடச்சிட்டு தாங்க இருக்காங்க. நான் சேகரித்து வச்சிட்ருக்கேன் நான். அப்படியே பாருங்கள் ரோஜா தளிர்கள் மொட்டுக்கள் பாருங்கள். எல்லாமே லாஸ்ட் வீக் நான் கட் பண்ணி விட்டேன். உங்கள்கிட்ட வீடியோஸ் காட்டியிருந்தேன். பாரிஜாதம் நல்லா பக்க கிளைகளோடு இருக்காங்க. ஆனால் பூக்கள் இன்னும் வரல. கத்திரி செடியெல்லாம் பாருங்கள் மரம் மாதிரி வராங்க. பூக்கள் எல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க மழையில். மறுபடியும் நம்ம உரங்கள் கொடுத்து ரெடி பண்ணணும். துளசி வந்துட்டாங்க. கார்த்திகை மாதம்னாலே துளசிக்கு கொண்டாட்டம்தான். எல்லா ஐயப்ப சாமிகளும் துளசியை நாடி வருவாங்க. அந்த அளவுக்கு துளசி விசேஷமான மாதம். கார்த்திகை தை மாதம்லாம் சபரிமலைக்கு மாலை போடுற அத்தனை பேரும் துளசியை விரும்பி கடவுளுக்கு போடுவாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சது துளசி பூக்கள். கத்திரி செடி பாருங்கள். ரோஜா கலர் விதவிதமான கலருங்க. இது ஒரு நாட்டு வெரைட்டி. பெங்களூர் ரோஸ் பிங்க் கலர். இது பன்னீர் ரோஸ் பிங்க் கலர். நல்ல ஹைட்டாக போடலாம். அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கவாத் பண்ணி தொட்டியில் நட்டு வைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தளிர்கள் வந்திருக்காங்களான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அப்படியே காகரட்டான் டெய்லி பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு ரோஜா, காஸ்மோஸ், காகரட்டான் இந்த 10 நாளாக அவங்க வரத்து தாங்க அதிகமாக இருக்குது. ரோஜாவை தாளாட்டும்ன்ற மாதிரி நம்ம தாளாட்ட வேண்டியதாங்க ரோஜாவை. அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. நம்ம சுண்ணாம்பு தாக்குதல்லையும் கலவை தாக்குதல்லையும் இருந்தும் நம்ம செடிகள் மீண்டு பூக்கள் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. பூஜைக்கேற்ற பூவிதுன்ற மாதிரி பூஜைகளுக்கு நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கிங்க நிறைய வேலை காலையிலேயே ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. என்னென்னா ஃபுல்லாக எல்லா செடிகளுக்கும் மண்ணெல்லாம்
ஏன்னா நம்ம பக்கத்து காம்பவுண்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் வேரெல்லாம் மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் தெரிஞ்சிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் மண் வந்து அணை கட்டி விட்டாங்க. ரொம்ப வேலை செஞ்சாங்க இன்றைக்கி. பாவம் அவங்கள கொசு கடிச்சு அங்கங்கே தண்டு தண்டாக ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஐயப்பன் மாலை போட போகிறோம் நம்ம வீட்டில். அதுக்கு பூஜைக்கு ரெடியாக பூக்கள் தேவை இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே அவங்க போய் இன்ட்ரெஸ்டடாக இன்றைக்கி காலையிலே செஞ்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக 10 டேஸ் கழித்து நீங்கள் பாருங்கள். கார்த்திகை 1ஆந்தேதி பையன் மாலை போட போகிறான், பேரனும் போட போகிறான். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூக்கள் கிடைப்பாங்கன்றதை நீங்கள் கண்கூடார பார்ப்பீங்க. என்னதான் இருந்தாலும் தெய்வத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவங்களுடைய அனுகிரகத்தினால நம்ம பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம செடிகள் நல்லா வளர்ச்சி வந்துட்டாங்க. பூக்கள் பூக்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க. நித்திய மல்லி பாருங்கள், அடீனியம், அப்படியே சைனீஸ் வைலட் நிறைய இடத்துல வந்துட்டாங்க. இப்போ அவ்வளோ மல்லியை வச்சுட்டோம். நல்லா மண்ணெல்லாம் கொடுத்து நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டோங்க. நெல்லிக்கனி, முருங்கை எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. சீசனில் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. முடக்கட்டுறான்னு பாருங்கள், முருங்கை, சைனீஸ் வைலட் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.